சிறந்த மேடை பேச்சாளரா இது உங்களுக்கான அரிய வாய்ப்பு. சென்னையில் நடைபெறவுள்ள மெகா விஷனின் நம் அரங்கம் நிகழ்ச்சியை பங்கேற்க கான்டாக்ட் நம்பர் 7845950927. ஏ பச்சரிசி அச்சு வெல்லம் பைத்தம் பருப்பு தான் துள்ளுமாவே வச்சு நாங்க படையல் வச்சோமே. அம்மா வய காத்து நம்ம பக்கம் பார்த்து தினம் வீசுறது குளும குளும. மங்கை மன்றம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் எல்லா கிராம மக்களையும் அன்போடு வணங்கி என் பேச்சை தொடங்குகின்றேன். தமிழ்நாட்டிலேயே முன் உதாரணமான கிராமம் எங்க மஞ்சக்குடி கிராமம் தாங்க. எங்க மஞ்சக்குடி கிராமத்துல ப்ரீகேஜிலேருந்து PhD வரைக்கும் தரமான உயர்கல்வி கிடைக்குதுங்க. முக்கியமா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் இலவச கல்வி தராங்க. எங்க மஞ்சக்குடி கிராமத்துல மேத்ஸ் லேப் இருக்கு, சோசியல் லேப் இருக்கு, சயின்ஸ் லேப் இருக்கு, ஏன் இங்கிலீஷுக்கு கூட லேப் இருக்குங்க. இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு நீங்க காலேஜுக்கு வெளில அலைய வேண்டியதே இல்லைங்க. ஏன்னா எங்க மஞ்சக்குடி கிராமத்திலேயே காலேஜும் இருக்குங்க. நீங்க வேலைக்காக வெளில அலைய வேண்டியதே இல்லைங்க. இங்க தூய்மையான காத்தும் அமைதி இருக்கனால மட்டும் சொல்லலங்க, இந்த உலகத்துக்கே சோறு போடுறது எங்க விவசாயிகளோட கைகள் தாங்க. அதனால தாங்க சொல்றேன், நம்ம நிம்மதியான வாழ ஏற்ற இடம் கிராமம் கிராமம் கிராமம். வாழ்வாதாரத்தை தேடி அண்டார்டிகாவுக்கும் கனடாவுக்கும் அலைய வேண்டியதே இல்லைங்க. ஏன்னா நாங்களே எஜமானியா வாழறாங்க. எப்படி தெரியுமா? எங்க வயல்ல நாங்களே விவசாயம் செஞ்சு நாங்களே எஜமானியா வாழறாங்க. யாருக்கிட்டையும் வேலைக்காக கையேந்தி நிக்கல. உடலும் உள்ளமும் ஆரோக்கியமா இருந்தா அதுவே நிம்மதிக்கு முக்கிய காரணம். அது எங்க கிராமத்துல அதிகமாவே கிடைக்குதுங்க. இதை உணராம தான் சில பேர் நகரத்துக்கு போய் நொந்து சாவுறாங்க, அந்நிய தேசத்துக்கு போய் வெந்து சாவுறாங்க. உலக நாகரிகத்தின் தொட்டிலே எங்க கிராமம் தாங்க. இசை, நடனம், கலைகள் எல்லாமே கிராமத்திலிருந்து கிடைச்ச பொக்கிஷங்கள் தாங்க. எடுத்துக்கட்டா நான் ஒன்று பாருட்டா. ஐயா ஐலேசா ஏர் புடிச்ச கையாலே எட்டூர் போய் வரலாம், எட்டூர் போய் ஏழேலோ பாடி ஏலக்காய் வாங்கி வரலாம் அப்படிங்கிற எங்க பாட்ட நகர மக்கள் காப்பி அடிச்சு வாடாம புள்ள வாழப்பழ தொப்புல வாலிபால் ஆடலாமா அப்படின்னு பாடுறாங்க. இது வாங்க அவங்களுக்கு நிம்மதியை சொல்ல போகுது. என்ன அருமையான நகரமா? இல்லவே இல்லை, அது வறுமையான நரகம், வெறுமையான உலகம். அங்க வாழ்றவங்க எல்லாருமே போலியா வாழ்றவங்க தாங்க. எப்படி தெரியுமா? அங்க ஜீன்ஸ் பேண்ட்டும் மொபைலும் தாங்க பெருமையை தேடி தரும். ஆனா எங்க கிராமத்துல வெள்ளை வேஷ்டியும் வெள்ளை சட்டையும் தாங்க பெருமையை தேடி தரும். ஏன்னா எங்க மனசும் வெள்ளை, அதனால நாங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் வெளுமையா இருக்குங்க. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, எங்க கிராமத்துல ஏற்றுமதியான கம்பு, சோளம், கோதுமை இதெல்லாம் வச்சு பிஸா பர்கருங்கிற ரொட்டியாக்கி அதை எங்க மாட்டுப்பாலையிலேயே சீஸ் பண்ணி அதை எங்களுக்கு எங்க தலையிலேயே அதிக விலைக்கு விற்கிறாங்க அந்த வெளிநாட்டுக்காரவங்க. இதை ஏசியில உட்காந்து சாப்பிட ஒரு கூட்டமே அழியுதுங்க. இத பார்த்தா புலிகேசி படத்துல வர கப்சியும் அக்கா மாலாம் தாங்க ஞாபகத்து வருது. வாழ்க்கை போராட்டங்கிறது ஒரு பலவீனமான மனநிலைங்க. அந்த மனநிலையை மாத்தினாதாங்க உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். பொதுவாகவே மக்கள் எல்லாரும் ஒயிட் காலர் ஜாப் தான் வசத்தின்னு நினைச்சுக்கிறாங்க. இன்ன கேள்வி வச்சுங்க நீங்க, இந்த ஒரு மனநிலையே கண்டிப்பா இந்தியாவின் இயற்கை வளத்தையே அழிச்சு வெளிநாட்டுக்காரங்கிட்ட அரிசிக்காக கூட கையேந்த வைக்க போதுங்க. ஒரு காலத்துல
மாணவர்கள் இன்னைக்கு மின்னஞ்சல் வலைதளத்துடன் விளையாடிட்டு இருக்காங்க. கிராமத்துல அரிசி பருப்பு மட்டும் வேலையிலங்க, ஏராளமான நிம்மதியும் விளைஞ்சிருக்குங்கிறத என்னோட பேச்சு மூலியமா நீங்க உணர்ந்துப்பீங்கன்னு நம்புறேன். இப்படி அனைத்து அடிப்படை வசதிகள் எல்லாமே எங்க கிராமத்துல இருக்குங்க. இப்படி எல்லாம் பல பெருமை